விஜய் ரசிகர்கள வச்சு நம்ம ஒட்டுமொத்த இளைய தலைமுறையும் தப்பா நினைச்சிடக்கூடாது. ஜென்சிலயும் ரொம்ப தெளிவான குழந்தைங்க இருக்கத்தான் செய்றாங்க. இந்த பெண் பராசக்திய பார்த்துட்டு, ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஃபிராங்கா, ரொம்ப அவுட் ஸ்போக்கனா ஒரு ரிவ்யூ போட்டிருக்காங்க. இத அவசியம் பார்த்து பகிரணும். ஏன்னா, இப்படிப்பட்ட சிந்திக்கக்கூடிய சமுதாயம் தான் நமக்கு தேவை. அதாவது ஒரு ரியல் லைஃப் படத்துல எவ்வளோ ஃபிக்ஷன் ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபிக்ஷன் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். இது வந்துட்டு இந்த லவ் ஸ்லோவா போகுது, படம் ஸ்லோவா போகுது, படம் ஒன்றும் இல்லை, ஆக்டிங் ஒன்றும் இல்லை, மனசாட்சியே இல்லாமல் போய் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இது நிஜமா நடந்திருக்கு. இன்னைக்கு படிக்கிறீங்கல்ல, ஈஸியா தமிழ்ல போட்டுருவாங்க. நம்ம இஷ்டப்பட்ட லாங்குவேஜ் நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம். யார் கொடுத்தா? பழசுல இருக்கவங்க கொடுத்தாங்க. அன்னைக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு நம்மளுக்கு வருது. பராசக்தி ப்ராமிஸா நல்லா இருக்கு. நீங்க வந்துட்டு மணிரத்னம் படத்தோடனே பார்த்தோன்னே பின்னாடி மேலடி ஏஆர் ரஹ்மான்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா வராது. இல்லை, பயோபிக் பார்ப்பேன், டாக்குமெண்ட்ரி பார்ப்பேன், எனக்கு பாலிடிக்ஸ் பிடிக்கும், நான் பாலிடிக்ஸை தெரிஞ்சுக்கணும், என் மொழி எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும், எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். உண்மையாக சொல்லணும்னா ஆக்சுவலி வெரி குட். நீங்கள் ரசித்து ஒழுங்காக ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் டோன்ட் ஃபால் ஃபார் த ஹேட் கமெண்ட்ஸ். கண்டிப்பாக போய் பாருங்கள். எதுவுமே வந்துட்டு எந்த படமே வந்துட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகே நல்லா இல்லையா போவேனா, இஃப் யூ ட்ரஸ்ட் சம்மன், சுதா கோங்கரால சூரரை போட்டு பண்ணும்போது அப்படி ரசிச்சு பார்த்தீங்க. இன்னைக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ எந்த படத்தையுமே பார்த்துட்டு நீங்க வந்துட்டு அதுக்கப்புறமா ஓகேவா இல்லையா, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஃபேமிலியோட கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய படம். இன்ஸ்டாகிராம் ஹேஷ்டேக்ல ஹிந்தி தெரியாது போடான்னு எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? வை இஸ் இட் ஹேப்பனிங், வாட் இஸ் இட் ஹேப்பனிங், to what extent we can actually oppose something, எந்த டைம்ல oppose பண்ணணும், everything you will know from this film and you will understand the heat of the film. Please go watch Parashakti. And most importantly, இந்த படம் வந்துட்டு ஒரு பயோபிக். நாங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போனோம். இட் வாஸ் நாட் மார்க்கிங் அப் டு த எக்ஸ்பெக்டேஷன். we had so much expectation seeing the past movies of this person. No, it's not a movie. It's a real life scenario. This has happened very really. இதுல வந்துட்டு ஒரு அளவுக்கு மேல ஃபிக்ஷன் போட்டாலும் அது ரொம்ப பெரிய தப்பு. இந்த ஸ்டோரிக்கு ஜஸ்டிஸ் பண்ற மாதிரி தான் அவங்க எடுக்கவும் எடுத்திருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கோ வாட்ச்.